காண்க. 3 4 5 அப்படின்னா அதனுடைய மீசிமா 2400 எனில் நீ ஒரு தொகுதி நீ பெரு காரணம் நீ பேவான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், நீ எனில் நீ போவா எனக்கு வச்சு இல்லை அது வந்தது ஓகேங்களா? 3x 4x 5x அப்படியும் போடலாம், இல்லை ஃபார்முலா மெத்தட் அப்படியும் போடலாம். சரிங்களா? அப்போது ஐடியா தருதா? இந்த மாதிரி வந்தது சிலது ஃபார்முலா மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாம். நீ பெரு பொது வகுத்தி அப்படின்னாக்கா இந்த மீசிமா கொடுத்துருக்காங்களா? மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2400. இப்போ அதனுடைய ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2400. இல்லை இல்லை ரேஷியோ 3:4:5. 3:4:5. 4 × 5 இது வகுத்திட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் 60. அப்போ ஃபார்முலா மெத்தட் விட்டு எழுதிங்க. நீ பேவான்னு எழுதிட்டு மீசிமா டிவைடட் பை விகிதங்களின் பெருக்கல் பலன். 40 ஆன்சர். ஆமாம், 24, 24, 40. இது வந்து ஃபார்முலா சார் இது. அப்படி மீசிமா இப்போ 3 எண்களின் விகிதம் ரேஷியோ சொன்னா இப்போ மீசிமா ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ மீ பேவா கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த மீசிமாவுக்கு மேலே போடுவோம். அந்த ரேஷியோ வந்துட்டு கீழே அந்த ரேஷியோவோட டிவைட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர். டிவைட் பை விகிதங்களின் பெருக்கல் பலன். இரு எண்களின் விகிதம் இதே மெத்தடு தான். இரு எண்களின் விகிதம் 5:8. 5:8. அவற்றின் மீசிமா வந்து 240. 6 அது வந்துச்சுங்களா? கரெக்டான ஆன்சர் 6. என்ன 40 என்னங்க 8:40 இல்லை, நீங்கள் தொலைவு போட்டிருக்கீங்க, இங்கே ஆன்சர் முடிச்சுருக்கீங்க. நான் அப்படி ஒன்றுலப்பா மீசிமா மேலே போட்டியா? மீசிமா 250 மேலே போட்டியா? 240 மேலே போட்டியா? மீசிமா 240 தான். மீசிமாவா? ஆமாம், ஓகே. மீசிமா 240 தான். அது என்ன சொல்லிடுறாங்க? 5 × 8. 2 எண்ணும் 3 எண்ணும் ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க, விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. அதில் மீசிமாவும் கொடுத்துட்டு மீ பேரு வகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போகணும். ஓகேவா? அந்த மீசிமா மேலே போட்டு டிவைடட் பை அந்த ரேஷியோ விகிதங்களின் எண்ணிக்கை பெருக்கல் பலம் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் போலமா? கொஸ்டின் இல்லை. 3 மணிகள் 36, 45 மற்றும் 48 வினாடிகள். 3 மணிகள் 36, 45 மற்றும் 48 வினாடிகள் இடைவெளியில் ஒலி எழுப்புகின்றன. சொல்கிறேன். 3 மணிகள் 36, 45, 48 வினாடிகள் இடைவெளியில் ஒலி எழுப்புது. 48 வினாடிகளில் இடைவெளியில் ஒலி எழுப்புகின்றன. அவை மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக ஒலி எழுப்ப துவங்கினால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக ஒலி எழுப்ப துவங்கினால் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒலி எழுப்பும்? எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒலி எழுப்பும்?
ஏபிசின்னு சொல்லிட்டு 3 மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. ஒன்று வந்துட்டு என்னென்ன டைமில் 36 45 வினாடி, இன்னொன்று வந்துட்டு 48 வினாடி. ஒரு பெல்லு ஃபஸ்ட்டு பெல்லு வந்துட்டு 36 வினாடிகள் அடிக்குது, இன்னொரு பெல்லு 45 வினாடிகள் இடைவெளியில் அடிக்குது, இன்னொன்று வந்துட்டு மூணாவது பெல்லு வந்துட்டு 48 வினாடிகள் அந்த இடைவெளியில் அடிக்குது. அப்படின்னாக்கா மீண்டும் இந்த 3 பெல்லும் ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்பத்துக்கு எவ்வளோ நேரம் கழிச்சு 3 சேர்ந்து ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா சில டைமில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ரன்னிங் ட்ராக் இருக்குது இல்லையா, ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க, அந்த ஓட்டப்பந்தய ட்ராக்கில் ஒன்றா விட்டுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணால் முதல் ரவுண்டு முடிக்கிறதுக்கு ஒரு இதே போல் தான் 36 செகண்டில் ஓட்ட முடிக்கிறான். இன்னொருத்தன் அந்த ஒரு ரவுண்டு முடிக்கிட்டு 45 செகண்ட் எடுத்துக்கிறான், இன்னொருத்தன் 48 செகண்ட் எடுத்துக்கிறான். அந்த மாதிரி எடுத்தாங்க எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். ஓகேவா? இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைனாக்கா இன்னொன்று வந்துட்டு இந்த மாடு கட்டிட்டு புல்லு மேய்து அந்த மாதிரி இதுவும் கேட்பாங்க. எப்படி வேணாலும் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான். இந்த 3த்தையும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் 6ல் வருதுமா? ஆமாம். 36 45 48 எல்லாமே எல்சிஎம் எடுக்கும். மீசிமா எடுத்துட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை நம்ம என்ன பண்ணோம், அவர்ஸால் நம்மளுக்கு என்ன வரணும், இது வரணும் இல்லையா, மினிட்ஸில் வரணும். அதனால் 60 டிவைட் பண்ணணும். 720 அதை 60 டிவைட் பண்ணணும். இது மட்டும் 720 என்ன அது? 60. ஏன் 60 டிவைட் பண்ணுறோம்னாக்கா நம்ம மினிட்டாக 1272 60 டிவைட் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் கழித்து? 12 760 720 60 இது 12ங்களா? 12 நிமிடத்திற்கு பிறகு 3 மணியை வந்துட்டு ஒன்றாக ஒலிக்கும். புரியுதுங்களா? அதான் இந்த மூணு இது தான் அடிக்கடி கேட்குறாங்க. நம்ம இது 3 இது இந்த ஒன்று ரன்னிங் ட்ராக்கு, அதான் ஓட்டப்பந்தயம் வரதுல, இன்னொன்று மாடு புல்லு மேய்ஞ்சோ அது 8 மாதம் சுற்றி வருது. இல்லைனாக்கா வந்துட்டு இந்த மாதிரி 3 மணி வந்துருக்கு. இன்னொன்று எப்படி கேட்பாங்கனாக்கா, வாட்டர் டேங்க் இல்லை மேலே டேங்க் இருக்குது இல்லையா, அப்போ முதல் குழாய் 2 இது போல் தான் 3 டேப் இருக்கும். முதல் டேப்பு இந்த மாதிரி 15 மினிட்ஸில் அது வந்து ஃபுல்லாகும். இது ரெண்டாவது டேப் வந்துட்டு 45 நிமிஷத்தில் வந்துட்டு ஃபுல்லாகும். அப்படின்னாக்கா மூணாவது டேப் வந்துட்டு அது மட்டும் தனியாக குதிக்கும்போது 48 மினிட்ஸ் ஆகுனாக்கா 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் அது எத்தனை நிமிடங்கள்ல இந்த எல்சிஎம் எடுத்து அது வர ஆன்சர் மொத்தம் இது அது மணியில் நம்ம மணிக்கு தான் கேட்குறாங்க. அப்போ 60ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? போட்டேன். சரி, அடுத்த விஷயம் இரு எண்களின் கூடுதல் 528. அவற்றின் மீ போ வா மீ பெரு பொது வகுப்பு மீ போ வா 33 என்றவாறு எத்தனை எண் ஜோடிகள் அமையும்? மீ போ வா 33 என்றவாறு எத்தனை எண் ஜோடிகள் அமையும்? அதாவது எந்தெந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 33 வரணும். அப்படி அந்த மாதிரி எத்தனை ஜோடி வருதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வாரத்தில் எத்தனை ஜோடிகள் வரும்? எத்தனை எண் ஜோடிகள் ஓகேவா? இப்போது நம்மளுக்கு அந்த 2 நம்பர் என்னன்னு தெரியாது. அப்போது 2 எண்களின் கூடுதல்னு சொன்னாங்க. நம்ம வேரியபிள்ஸ் நம்மளே எடுத்துக்கோங்க. A + B ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 528. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? 30. இது என்ன சொல்லிக்கிறான்? இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A/Bன்னு எழுதிக்கலாம்னா A/Bன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 நம்பர் இல்லையா, இரு எண்கள். ஒரு முதல் எண் வந்துட்டு ஏவும், இன்னொரு வந்து பின்னு எடுத்துக்கலாம். அதான் இது 2 எண்களினுடைய கூடுதல் வந்துட்டு 528ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்படி என்ன சொல்கிறோம்? இப்போ என்ன பண்ணுறோம்?
இந்த 33 நீ பேர் வகுதி தானே. இது என்ன பண்ணலாம், 33 A is to 33 B எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 520. சரிங்களா? A + B இதே தான். இதுனா A + B எழுதலாம், A is to B எழுதிக்கலாம். சரியா? அதனால் எழுதிருக்கேன், இதன் பிரகாரம் எழுதிருக்கேன். நீ பேர் பகுதி வகுதி 33. அப்போ ஏவும் 33 தான், பியும் 33 தான் அப்படின்னு எழுதிருக்கேன். ரெண்டுக்குமே அந்த காமன் வேல்யூ அப்படியே எழுதிருக்கேன். ஏன்னா இதனுடைய வேல்யூ தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதனுடைய வேல்யூ தான் தெரிய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது 33 காமனாக இருக்குதா, அதை மட்டும் வெளியே எடுத்துடலாம். 33 காமனாக இருக்குதா, அப்போ A + B போட்டு என்ன பண்ணலாம், 528. ஓகேவா? 33 டிவைட் பண்ணுங்க. அப்போ A + B ஈக்குவல் டு 528 டிவைடட் பை 33. இது 33 லட்சம் தான் உங்களுக்கு ஆன்சர். அதாவது அந்த நம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றால் மட்டும் அந்த ஜோடிங்க வருது இல்லையா, அந்த ஜோடி நம்பருங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாவது பெரிய டேபிளில் மட்டும்தான் டிவைட் ஆகும். வேறு எந்த டேபிள்லேயும் டிவைட் ஆகாது. அந்த மாதிரி பேராக வரும். ஆன்சர் வந்து 14. ஆமாம். இப்போ வந்து ஜோடி என்னென்னன்றது தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, 33 சொல்லியிருக்காங்களா, 33க்குள்ளே என்னென்ன வருதுன்னு பாருங்க. 16 இன்ச்சு இல்லையா, 16க்குள்ளே எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 வரும். நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 16 நம்பர் வருதுங்களா. இந்த 16 வச்சு நம்ம 1, 15 1 15 ஆட் பண்ணால் 16 வருதா. அதுக்கப்புறம் எப்படி வரலாம், 2 14. சரியா? 2 14 இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய வரும். மொத்தம் 16 நம்பர் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நம்பர் வரும். அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மீப்பேர் பொது வகுதி வந்து 1வது டேபிள் மட்டும் அடிக்கும். இப்போ பாருங்கள், 1 வரும். அதே போல் இன்னும் கொஞ்சம் 3 3ஓட 13 இல்லையா. இப்போ இதனுடைய வகுதி என்னவா இருக்கும், 1 தான். இதனுடைய வகுதி 1. புரியுதுங்களா? அப்போ 1வது டேபிளில் மட்டும்தான் அது டிவைட் ஆகிற மாதிரி வரணும். பகாயன் சார் பகாயன்னா ஒருத்தன் தான் வரணும். இந்த மாதிரி ஜோடி தான் எத்தனைன்னு சொல்லிருக்காங்க. சரி, இப்போ 14 இருந்துச்சு. இப்போ A + B 14. ஆமாம், A + B அதுதான் இரு எண்களையும் கூடுதல் 33. எத்தனை எண் ஜோடி கேட்குறாங்க, அது அப்போ 16 ஜோடின்னு வரும். அப்போ அந்த ஜோடி தான் இப்போ தான் எழுதுவாங்க. ஆமாம், 15 ஒவ்வொன்றா லெஸ் ஆகினா இருக்கும். ஒரு 3 இது ரேஸ் ஆகுனா இது ரெடியூஸ் ஆகும். இது கம்மியாச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். அது போல் போய்ட்டு இருக்கும். அது மாதிரி மொத்தம் எழுதுவோம். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 எடுத்துங்களா, 2 வருங்களா. இது வந்து 1ஆலையும் இருக்கும். அதான் இந்த மாதிரி 16 15 14 இந்த மாதிரி ஆன்சர் இருக்கு இல்லையா. 14 1 15 1 16 இல்லை 9 இந்த மாதிரி ஆப்ஷன். இது ஆப்ஷன். அப்போ 16 ஜோடி இருக்குது. ஆமாம், 16 ஜோடிகள். இப்போ இது இருக்குங்களா, 2 14 இருக்குங்க. 2 வந்துட்டு சார் பகாயன்னா, சார் பகாயன்னா பகாயன். அதாவது 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும். ஆனால் சார் பகாயன் என்ன 1ஆல் மட்டும்தான். சரியா? 2 நம்பரும் 1ஆல் மட்டும்தான் அது காமனாக டிவைட் ஆகும். பொதுக்கு வகுப்பு இப்போ நம்ம எத்தனை இல்லையா, 13 1 13 1 எத்தனை இல்லையா. இதுக்கு வந்துட்டு காமனாக பொதுவான வகுப்பு எது, 1 தான். சரிங்களா? அப்போ அதே போல் தான். ஆனால் இது எத்தனைட்டா இது 2ஆலையும் வகுப்படும், 7 வகுப்படியும் இந்த மாதிரி நிறைய வரும். இந்த மாதிரி வரக்கூடாது. 2 நம்பருமே பொது வகுப்பு 1ஆ மட்டும்தான் இருக்கும். அதுதான் சார் பகாயம். இந்த மாதிரி ஜோடி வந்து 16 வரும்.